Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேகலா டிசைனர். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆரிய வர்க் போட்ட ப்ளவுஸ் உடைய கை பகுதிக்கு வந்து லைனிங் கிளாத் உடைய அளவுக்கு நமக்கு வந்து மெயின் கிளாத் பத்தாம இருக்கு அப்படினா நம்ம வந்து மெயின் கிளாத்துக்கு எந்த மாதிரி ஜாயிண்ட் கொடுத்தா நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல முழுமையா பாத்தறலாம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்கு போயிரலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைப்பகுதியில் நம்ம பார்டரில் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த தறி செய்கிற ஜருக பக்கம் பார்த்தீங்கன்னா டாட்டாக இருக்கும். அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தாதான் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இன்னொரு சைடு பார்டரில் இருக்கிற இடத்த ஒரு 2.5 இன்ச் அளவு வர அளவுக்கு நான் வந்து கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் 4 பீஸாக. 2 கைக்குமே 2 சைடு நம்ம வந்து ஜாயிண்ட் வைக்கணும் இல்லைங்களா, அதனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு கைப்பக்கத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சைடு நம்ம எடுத்ததுக்கு பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸுடைய பகுதி பார்த்திங்கன்னா முன்பகுதி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நேராக வச்சு பார்த்ததுக்கு பிறகு இந்த மாதிரி மேல் பக்கமாக நம்ம வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சிங் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சிங்க்கு வெளிப்பக்கமாக இந்த மாதிரி நம்ம கிளாத்தை வந்து நகர்த்தி வச்சுட்டு நெயிலால் நல்லா இழுத்து ஒரு அழுத்தம் கொடுத்துர்லாம். அப்போ தான் நமக்கு வந்து தூக்கின மாதிரி இருக்காது. இப்போ அழுத்தம் கொடுத்ததுக்கு பிறகு மேல் தையல் ஒன்று போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். பிசுரை நம்ம கட் பண்ணினதுக்கு பிறகு இப்போ மேல் பக்கமாக பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் நம்ம போட்டது ஜாயிண்ட் வச்சதே வெளியே தெரியாது. அதே மாதிரி உள் பக்கமாக பார்த்தீங்கன்னாலும் கிளாத் வந்து தூக்கிட்டு இருக்காது, ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து இன்னொரு பக்கத்துலேயும் வந்து கிளாத் வந்து நம்ம ஜாயிண்ட் வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டான ஸ்டிச்சிங் பண்ணினதுக்கு பிறகு வெளிப்பக்கமாக நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து ஒரு தேய்ச்சதுக்கு பிறகு மேல் ஸ்டிச்சிங் வந்து ஜாயிண்ட் ஸ்டிச்சிங்க்கு மேல் பக்கமாகவே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் நம்ம வந்து ஜாயிண்ட் வச்சதுக்கு பிறகு 2ஆக மடித்து இப்போ நம்ம மடித்து வச்சுருக்க கிளாத்துடைய மேலே வந்து லைனிங் கிளாத் வச்சோம் அப்படின்னா இந்த ஓர பக்கத்தில் வந்து பெருசாக ஜாயிண்ட் வச்ச கிளாத் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்த வந்து ஒரு 1/4 இன்ச் லைனிங் கிளாத்தை விட எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கிளாத்தை வந்து ஆப்போசிட்டை நம்ம வந்து பிரித்து வச்சதுக்கு பிறகு டபுள் ஃபுட்டை வந்து நம்ம கலட்டிட்டு சிங்கிள் ஃபுட்டை போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆரி ஒர்க் போட்டிருக்கிற கைப்பக்கத்தில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். டக்குன்னு கழட்டி டக்குன்னு நம்ம மாட்டிடலாம். இப்போ மாட்டினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தை வந்து நம்ம இப்படி மேல் பக்கமாக மெயின் கிளாத்தை வச்சதுக்கு பிறகு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சதுக்கு பிறகு முன்பக்கத்துக்கு நம்ம வந்து வளைச்சி கட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அது வந்து இந்த மாதிரி நேர் ஆப்போசிட்டில் இருக்கணும். சென்டர் பக்கம் நேர் ஆப்போசிட்டில் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 2 பக்கத்துடைய வளைவுமே வந்து இடது பக்கம் ஒரு சைடும் வலது பக்கம் ஒரு சைடும் சரியான அளவில் வரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சென்டர் பக்கத்தை நம்ம வந்து மார்க் பண்ணணும் இல்லைங்களா. இந்த ப்ளவுஸுடைய சென்டர் பக்கமும் லைனிங்குடைய சென்டர் பக்கம் ஒரே மாதிரி வந்தால் தான் நமக்கு வந்து அளவுகளும் டிசைனும் கரெக்டான சென்டர் பக்கத்தில் வரும். இப்போ வந்து சென்டர் பக்கத்தில் ஒரு மார்க் பண்ணினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 2 சென்டரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு சேஃப்டி பின்னை சென்டர் இடத்துல குத்தி வச்சிட்றேன். இப்போ சேஃப்டி பின் வந்து நம்ம மாட்டினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா துணி வந்து கரெக்டான அளவில் நேராக நிற்கும். இப்போ கரெக்டாக வச்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே நான் வந்து ஆரி ஒர்க் போட்ட உள் பக்கத்துக்கு நான் வந்து கிளாத்தை திருப்பிக்கிறேன். இப்படி நம்ம திருப்பி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆரி ஒர்க் போட்ட லைன்ஸ் தெரியுது இல்லைங்களா, அந்த லைன்ஸில் வந்து கரெக்டான ஸ்டிச்சிங் வரும். அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னதாக வந்து இந்த லைனுக்கு வெளிப்பக்கமாக தான் லைனிங் கிளாத் இருக்காங்கிறத பார்த்துட்டு அந்த லைனுடைய ஓரத்துலேயே வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு லைனிங் கிளாத்தில் நம்ம வந்து சேஃப்டி பின் குத்தி இருக்கிறத கலட்டினதுக்கு பிறகு இந்த மாதிரி சரிபாதியாக பிரித்து வச்சுட்டு ஸ்டிச்சிங் பண்ண சென்டர் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அழுத்தம் கொடுத்து ஒரு தேய்ச்சி விட்டுடலாம். அப்போ தான் நம்ம வந்து நமக்கு தூக்கிட்டு இருக்காது. அதே மாதிரி ஆரி ஒர்க் போட்ட டிசைனும் கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ வந்து லைனிங் கிளாத்தை வந்து ஒரே மாதிரி மடித்து வச்சுட்டு அந்த டிசைன் இருக்கிற இடம் வரைக்கும் இப்படி அழுத்தமாக ஒரு தேய்ச்சி விட்டுறலாம். கரெக்டான அளவில் நம்ம கிளாத்தை வந்து மடித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கிளாத்துடைய ஓர பக்கத்தில் வந்து மெல்லிஸாக வரும். நம்ம வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். மெல்லிஸாக ஸ்டிச் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி 2 கையிலையுமே வச்சு
தள்ளிட்டு கொஞ்சம் இழுக்கிற மாதிரி வரும். அப்போ தான் பாசியில் வந்து ஸ்டிச்சிங் படாமல் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்குது. இப்போ உள்பக்கத்துடைய ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து தூக்காமல் இருக்கும். இனி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை 2 சைடுலேயும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு கையுடைய முழுமையான சுற்றளவை வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவில் சுற்றி வர ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிற மேல் துணியை வந்து லைனிங் கிளாத்துடைய அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபுல் ஃபினிஷிங்கோட உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே பிசுறு இல்லாமல் தூக்கிட்டு இல்லாமல் நெளிவு இல்லாமல் இருக்கும். வெளி சைடும் நீட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.